உலகமெங்கும் இருக்கக்கூடிய அன்பு தமிழர்களே, கேடகம் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வணக்கங்கள். நான் உங்கள் ஊடகவியலாளர் பிரவீன்ராஜ். அதாவது விஜய் அவர்கள் நேற்றைய தினம் என் ஆனந்த், அந்த கட்சியுடைய மாநில பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்களை ஏன் வெளியேற்றினார்? ஏற்கனவே அந்த தாவேக கட்சியில் பதவிகளுக்கு பணம் வாங்கப்படுவதாக பல ஆடியோக்கள் வெளியானது. பல விமர்சனங்கள் தொடர்ந்து அந்த கட்சியின் மீது வைக்கப்பட்டு வருகிறது. இதற்கும் என் ஆனந்த் அவர்கள் வெளியே வந்ததுக்கும் என்ன காரணம் இருக்கிறது? இது ஏன் இந்த செய்தி பூதாகாரமாக மாறுகிறது? இந்த விவகாரத்தில் எது மாதிரியான உண்மைத்தன்மைகள் இருக்குது, அதை குறித்து தான் இந்த காணொலியில் முழுசாக நம்ம பார்க்க போகிறோம். அதாவது தாவேக கட்சியை துவங்கி கிட்டத்தட்ட ஒரு வருடம் நிறைவட போகிறது. பிப்ரவரி 2ஆம் தேதி வந்தால் ஒரு வருடம் நிறைவடைய போகிறது. அதற்கு முன்பாகவே தாவேக கட்சியில் தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கக்கூடிய வேலையை அந்த கட்சியுடைய மாநில பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்கள் தான் மேற்கொண்டு வருகிறார். கிட்டத்தட்ட தாவேக தலைவர் விஜய் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி தாவேக மாநில பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்கள் இந்த பணியை மேற்கொண்டு வருகிறார். அதற்காக அவர் தொடர்ந்து தினந்தோறும் அந்த பனையூர் தலைமை அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடத்தி வருகிறார். பல மாவட்டங்கள், தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல மாவட்டங்களிலிருந்து, பல பகுதிகளிலிருந்து, பல வட்ட கிளை உறுப்பினர்கள் முதற்கொண்டு அந்த மாவட்ட கலந்தாய்வு கூட்டத்தில் தினந்தோறும் பனையூருக்கு கலந்து கொள்கிறார்கள் என்பதை தொடர்ந்து கவனிக்கலாம். இந்த நிலையில் சமீபத்தில் ஒரு விவகாரம் பூதாகாரமாக மாறிச்சு. என்னென்னா, தாவேக கட்சியில் பதவிகளுக்கு பணம் வாங்கப்படுவதாக ஒரு செய்திகள் பரவுச்சு. அதற்கு என்ன ஆனந்த் அவர்கள் அந்த கலந்தாய்வு கூட்டம், மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் ஒன்று நடக்கும்போது அவர் பகிரங்கமான ஒரு எச்சரிக்கை விடுத்திருந்தார். அதன் பிறகு இந்த விவகாரம் வெளியே பூதாகாரமாக மாறினது. அதற்கு அடுத்த நாளே விஜய் அவர்கள் நேரடியாக பனையூர் வந்துவிட்டார். கிட்டத்தட்ட இந்த விவகாரத்தில் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் இருக்கிறது என்பதை கேட்டு தெரிந்து கொள்வதற்காக விஜய் அவர்கள் வந்தாருன்னு பலர் செய்திகளை ஊடக வாயிலாக பரப்பியதெல்லாம் பார்த்துருந்தோம். ஆனால் உண்மை நிலை என்ன அப்படின்னா, இந்த ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் 2 மாவட்ட செயலாளர்கள் வீதம் என் ஆனந்த் அவர்கள் நியமித்து வர்றதை கவனிக்கலாம். அப்படி 2 மாவட்ட செயலாளர்கள், 2 துணை செயலாளர்கள், இணை செயலாளர்கள் 2 பேர். அந்த இணை செயலாளர்கள் மகளிராக இருக்க வேண்டும். மகளிராக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் பட்டியல் இனத்தை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும்னு அவங்களுடைய அந்த கட்சியில் மிகப்பெரிய அளவில் இந்த பணியை மேற்கொண்டு வருகிறாங்கன்றதை பார்க்கலாம். இந்த கட்சியில் இது மாதிரியான பட்டியல் இனத்தை சார்ந்தவர்கள் நிச்சயமாக 2 பதவிகளில் இருக்க வேண்டும் என்றதும், அதுவும் அவர்கள் மகளிராக இருக்க வேண்டும்லாம் கிடையாது. அது தாவேகா கட்சியில் புதிதாக அவர்கள் அந்த ஒரு பணியை மேற்கொண்டு வராங்க. சிறப்பான பணியாக பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த வேலைகள் தொடர்ந்து முடிவுற்றது. இதுதான் முக்கிய காரணம். மாநில பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்கள் அந்த மாவட்ட செயலாளர்கள் யார் யார் எப்பொழுது எந்த மாதிரியான வேலைகளை பார்த்தார்கள், ரசிகர் மன்றமாக இருக்கும்போது எது மாதிரியான நற்பணிகளை மேற்கொண்டார்கள், அதன் பிறகு தளபதி மக்கள் இயக்கமாக வரும்போது எது மாதிரியான நற்பணிகளை மேற்கொண்டார்கள், தொடர்ந்து தமிழக வெற்றி கழகமாக கட்சி உருவாகிய போதும் அவர்கள் எது மாதிரியான நற்பணிகளை மேற்கொண்டார்கள் என்று தொடர்ந்து அவர்களுடைய அந்த பணிகள் எல்லாமே ஆய்வு செய்யப்பட்டு அதன் பிறகு தான் அவர் மாவட்ட செயலாளர்களாக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அந்த தேர்வு செய்யப்பட்டவர்களுடைய பட்டியல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அட்டவணை பட்டியல், அதையும் அவர்களுடைய சிறந்த பணிகளையும் குறித்து அதை தாவேக தலைவர் விஜய் அவர்களிடம் அந்த கட்சியுடைய மாநில பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்கள் சமர்ப்பித்திருக்கிறார். இதை சமர்ப்பித்த பிறகு ஒவ்வொருவருக்கும் அந்த பணி ஆணையை வழங்கி விஜய் அவர்கள் நேரடியாக அவர்களிடம் புகைப்படம் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு ஒரு வெள்ளி காயின் ஒன்று கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களுக்கு வாழ்த்து விட்டு அனுப்பியிருக்கார் நேற்றைய தினம். இதில் இந்த மாநில பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்கள் வெளியே வந்ததுக்கு என்ன காரணம்னு முக்கியமாக கவனிச்சிங்கன்னா, என் ஆனந்த் அவர்கள் அந்த இடத்துல இருக்கும்போது எப்பொழுதுமே எந்த கலந்தாய்வு கூட்டம் இருந்தாலும் என் ஆனந்த் அவர்கள் உடன் இருப்பார். இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் அவர் வெளியே வந்தது என்ன காரணம்னா, விஜய் அவர்கள் தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கும் போது அவர்களிடம்
சில உண்மை கோரிக்கைகளை நேரடியாக விஜய் அவர்களே வந்து பேசியிருக்கார். மாவட்ட செயலாளர்களுக்கு விஜய் அவர்கள் நேரடி அறிவுரைகளை வழங்கியிருக்கிறாரு. குறிப்பாக இதில் முக்கியமாக என் ஆனந்த் அவர்களை வெளியே அனுப்பி தவிர்க்க வேண்டும் என்ற எந்த ஒரு எண்ணமும் தாவேகா தலைவருக்கு கிடையாது என்பது தான் இந்த இடத்துல குறித்து கவனிக்கணும். எப்பவுமே ஒரு கட்சி தலைவரிடம் போது நேரடியாக அந்த மாவட்ட செயலாளர்களிடமோ அல்லது அந்த பகுதி நிர்வாகிகளிடமோ நேரடி தொடர்பில் இருக்கணும் அப்படின்றது வந்து இருக்க தான் கூடும். எல்லா கட்சியிலும் இருக்கக்கூடும். ஏன்னா மாவட்ட செயலாளர்கள் நேரடியாக அந்த கட்சியுடைய தலைவரை நேரடியாக சந்தித்து பேசக்கூடிய நிலைமையாக வரும். எல்லாத்துக்குமே நம்ம வந்து மாநில பொதுச் செயலாளர்களை தான் பார்த்து விட்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் கிடையாதுல்ல. அப்படி தான் ஒரு அடிப்படையில் விஜய் அவர்கள் பேச வேண்டும் என்று சொன்ன பிறகு அந்த அந்த மாநில பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்கள் அவர் வெளியே வந்து நீங்கள் பேசிட்டு சொல்லுங்கன்னு சொல்லி அவர் வந்திருக்காரு. தவிர இதில் வந்து ஒவ்வொருவரிடமும் வந்து அவர் ஆலோசனை மேற்கொண்டார். இதில் எது மாதிரி யாருக்கெல்லாம் பணம் வாங்கியிருக்காங்க, என்ன நடந்திருக்கு, இப்படிலாம் வந்து அவர் எந்த இடத்துலையும் பேசலை. அந்த இடத்துல அது மாதிரியான ஒரு விவகாரமே இல்லை. ஏன்னா இது மாதிரி ஒரு ஆடியோக்கள் பரவுது, பணம் வாங்குறாங்க, அதுமாரி ஒரு ஆடியோக்கள் பரவுது, ஒரு பெரிய அளவில் பூதாகரமாக ஒரு விவகாரம் மாறுது, வீடியோக்கள் வந்து வெளியே வருதுன்னா அதுக்கு என்ன காரணம், என்ன இதுன்றதை ஆய்வு செய்ததே அந்த மாநில பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்கள் தான். அதற்கு உரிய எச்சரிக்கை கொடுத்தவரே அவர் தான். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் மீதே வந்து பழியை திருப்பி விடுவும் பட்சத்தில் பல அரசியல் போலி விமர்சகர்கள் இந்த வேலையை வந்து தொடர்ந்து செய்துட்டு வராங்க. அவர் எந்த விவகாரத்தில் சிக்குவார், தாவேகா கட்சியை எப்படி சிறுமைப்படுத்துவது, கட்சிக்கு பெயரை எப்படி ஒரு அவப்பெயராக மாற்றுவது என்பதை பல போலி அரசியல் விமர்சகர்கள் செய்து வர்றது தான் தொடர்ந்து நம்ம இந்த இடத்துல கவனிக்கணும். ஏன்னா ஒரு கட்சி சார்ந்த தலைவர் தன்னுடைய அந்த நிர்வாகிகளிடம் நேரடியாக தனிமையில் பேசுவது எந்த விதத்திலும் தவறு கிடையாது என்பதை தான் கவனிக்கணும். ஏன்னா எல்லாமே வந்து மாநில பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்களை வைத்து கொண்டு தான் பேச வேண்டும் என்ற ஒரு இது கிடையாது. இல்லை கட்சி தலைவருக்கு இதற்கு ஆமோதித்தும் அனுமதி அளித்தவும் கொடுத்தவரே என் ஆனந்த் அவர்கள் தான். அப்படி இருக்கும் பட்சத்தில் இது வந்து பெரிய அளவில் இந்த விவகாரத்தை வந்து வேறு திசையில் திருப்பக்கூடிய வகையில் பல போலி விமர்சகர்கள் வந்து தொடர்ந்து செய்துட்டு வராங்க. ஆனாலும் இந்த கட்சி இவ்வளோ பெரிய கட்டமைப்புக்கு உருவாக முக்கிய காரணமாக இருக்கக்கூடியவர் அந்த மாநில பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்கள் தான். ஏன்னா ரசிகர் மன்றமாக இருந்து தளபதி மக்கள் இயக்கமாக மாறி தமிழக வெற்றி கழகமாக மாறி உருவெடுத்து பல நிகழ்ச்சிகளை நடத்தி மாநில மாநாட்டை வெற்றி சிறக்க வைத்தும் தன்னுடைய உடல் உழைப்பால் அந்த தாவேகா கட்சியை வந்து பெரிய அளவில் கட்டுக்கோப்பாக இன்னைக்கு எடுத்து போய் விஜய் அவர்களிடம் கொடுத்துருக்காருன்னா அதற்கு முக்கிய காரணம் என் ஆனந்த் அவர்கள். என் ஆனந்த் அவர்களுடைய அந்த கட்டமைப்பை சீண்டி உடைத்து விட்டால் மற்றபடி அந்த கட்சியில் பெரிய கோளாறுகளை செய்துவிட முடியும் என்று பல போலி விமர்சகர்கள் இது மாதிரி பரவி கொண்டிருக்காங்க. கருத்துக்களை வந்து பொய்யான கருத்துக்களை பரவி கொண்டிருக்காங்க. ஆனால் இதில் எந்த வகையிலும் உண்மை கிடையாதுன்றது தான் நமக்கு வந்திருக்கக்கூடிய தகவலாக இருக்குது. ஏன்னா அதன் பிறகு விஜய் அவர்கள் என் ஆனந்த் அவர்களோட உட்காந்து ரொம்ப நேரம் பேசியிருக்காரு. பேசி கிட்டத்தட்ட 4 மணி நேரம் விஜய் அவர்கள் பனையூர் அலுவலகத்திலிருந்து வந்த ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் சந்தித்து அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்கிவிட்டு அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசு கொடுத்து அவர்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காரு. தொடர்ந்து என் ஆனந்த் அவர்களுடன் வந்து அவர் வந்து அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன என்பது குறித்து ஆலோசனை செய்திருக்காரு. இதுதான் இங்கே நடந்திருக்க தவிர அவரை வெளியே அனுப்பிட்டாங்க இப்படி இப்போ பொய்யான செய்திகளை பரப்புவதற்குன்னு பல ஊடகங்கள் வந்து ஏன் இது மாதிரியான கேவலமான வேலைகள் பார்த்து கொண்டு. ஏன்னா பல ஊடகங்கள் இப்பொழுது ஆட்சியாளர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது தான் பெரிய அளவில் இது வெளிச்சத்தை காட்டுகிறதுன்றதை கவனிக்கணும். ஏன்னா எந்த ஒரு தவறும் இல்லாத ஒரு இடத்துல தவறு நடந்தது போல் சித்தரிப்பது ஒரு கேவலமான அரசியல் செயலாகத்தான் கவனிக்கக்கூடும். அந்த வகையில் விஜய் அவர்கள் வந்து நேற்றைய தினம் அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன, ஏன்னா இன்றைய தினம் வந்து பெரிய அளவில் அரசியலில் வந்து பெரிய பூதாகரமாக நிகழ்வுகள்லாம் மாறி இருக்குன்னா காரணம் விஜய் அவர்களுடைய அந்த அதிரடி அரசியல் நகர்வுகள் தான் காரணம். ஏன்னா நீட் விவகாரத்துக்கு விஜய் அவர்களுடைய குரல் பகிரங்கமான குரலாக ஒலித்தது. கிட்டத்தட்ட நீட்டுக்கு எதிரான ஒரு போர்க்கொடியை வந்து விஜய் வந்து தூக்கி இருந்தார்னு பார்க்கலாம். அந்த விவகாரம் வந்து தொடர்ந்து பேசப்பட்டு வருகிறது. அதோட பரந்தூர் புதிய விமான நிலையத்துக்கு எதிராக விஜய் அவர்கள் அந்த மக்களை நேரடியாக சந்தித்த விவகாரம் மிகப்பெரிய அளவில் பூதாகரமாக மாறினது. அதன் பிறகுதான்
அரசு ஒரு பெரிய விளக்கத்தையே பல பக்கங்கள் கொண்ட அந்த அறிக்கையை வெளியிட்டது. இப்போது நம்ம இதெல்லாம் தொடர்ந்து கவனிக்கும் போது விஜய் அவர்களுடைய அரசியல் நகர்வுகளை பார்த்து நிச்சயமாக திமுக அஞ்சுகிறது என்பதற்கு இது ஒரு பெரிய சான்றாக இருக்கின்றதை கவனிக்கலாம். விஜய் அவர்கள் அடுத்ததாக நேரடியாக வேங்கை வயல் செல்ல போகிறார் என்ற ஒரு செய்திகள் வெளியான பிறகு 2 வருடமாக தூசி தட்டாமல் இருந்த அந்த வழக்கு மீண்டும் விசாரிக்கப்பட்டு அதில் ஒரு சில பேர் இப்பொழுது சிக்கி கொண்டதாக செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கு. அதில் எது மாதிரியான உண்மைகள் இருக்கின்றத இப்போது ஆராய்வுகளும் தொடர்ந்து இன்னொரு பக்கத்தில் நடந்து கொண்டீங்கன்னா அதில் பாதிக்கப்பட்டவர்கள் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் என்ற ஒரு நிகழ்வு தான் அப்போது ஆரம்பத்திலேருந்து அந்த விமர்சனம் தொடர்ந்து இருந்து கொண்டது. பல கட்சி தலைவர்கள் அதற்கு எதிர்ப்புகளை தெரிவித்து வந்திருந்தார்கள். இப்படி குடிக்கக்கூடிய தண்ணீர் தொட்டியில் வெறும் மலம் கலந்து விட்டார்கள் என்ற விவகாரம் மிகப்பெரிய அளவில் விமர்சனங்களை தொடர்ந்து எதிர்கொண்டதை கவனிக்கலாம். இதில் கிட்டத்தட்ட பல தலைவர்கள் அந்த பட்டியலினத்து மக்களுக்கு ஆதரவாக குரலை எழுப்பி வந்தனர். இந்த நிலையில் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் மீதே அந்த பழியை திருப்புவது போன்று ஒரு நிகழ்வுகள் நடந்திருக்கு. ஏன்னா அந்த விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட அந்த 3 நபர்களும் பட்டியலினத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என்றால் அந்த பட்டியலினத்தை சார்ந்தவர்களுடைய அந்த அப்பா அம்மா சித்தப்பா சித்தி அவர்கள் குடும்பம் அனைவரும் அதே பீ தண்ணியை தான் குடித்திருக்கிறார்கள். அப்போது பீயை கலந்தவரே பீ தண்ணியை ஊற்றி கொடுத்து விடுவாரா என்றதை தான் நம்ம தொடர்ந்து இதில் கவனிக்கணும். தொடர்ந்து இந்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்பது தான் பலருடைய அந்த கோரிக்கையாகவும் இருந்து வருகிறது. இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் சில ஆடியோக்கள் அங்கும் இங்கும் வெட்டி ஒட்டப்பட்டு வெளியாகி இருக்கிறது என்பது தான் தொடர்ந்து கவனிக்கக்கூடியதாக இருக்குது. ஏன்னா பல இடத்துல லஞ்சங்கள் கேட்கப்பட்டதாகவும் அதற்கு கொடுத்து விடாதப்பா, பேசி விடாதப்பா, சொல்லி விடாதப்பான்னு சொன்னதை வெட்டி ஒட்டி விட்டார்கள் ஆடியோவில் அப்படின்ற ஒரு நிகழ்வுகள்லாம் வெளியாகி இருக்குது. இதில் எது மாதிரியான உண்மைத்தன்மைகள் இருக்கிறது என்பதை சிபிஐ நீதியாக விசாரிக்க வேண்டும். இந்த விவகாரம் இன்று மீண்டும் வெளியாகி இப்போது அதில் ஒரு சில பேர் இதில் சிக்கிவிட்டார்கள் என்றெல்லாம் வெளியாகிறதுக்கு முக்கிய காரணம் விஜய் அவர்கள் நேரடியாக வேங்கை வயலுக்கு பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க போகிறார் என்ற தகவல் செய்தியாக வெளியானது. இது ஒரு அதிகாரப்பூர்வ தகவலும் கிடையாது. தாவேகா கட்சி சார்பாக அதிகாரப்பூர்வ தகவலும் கிடையாது. தகவல்கள் செய்தி வாயிலாக வெளியானது. அதன் அடிப்படையில் விஜய் அவர்கள் நிச்சயமாக செல்ல போகிறார். ஏன்னா நம்மளே கூட ஒரு காலையில் வெளியிட்டிருந்தோம். விஜய் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள போகிறார். அப்படி சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய விஜய் அவர்கள் ஏன் வேங்கை வயல் செல்ல மாட்டாரா? அந்த மக்களையும் சந்திப்பார். தமிழ்நாடு முழுக்க போகக்கூடிய தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் அந்த இடத்துக்கும் நேரடியாக வேங்கை வயல் மக்களையும் சந்திக்க நேரிடும் என்பதை தான் நம்மளும் அந்த காணொலியை வெளியிட்டிருந்தோம். நிச்சயமாக பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் சொல்லியிருந்தோம். பாதிக்கப்பட்ட மக்களை விஜய் அவர்கள் சந்திப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாதுன்றதை பார்க்கலாம். இப்படி விஜய் அவர்களுடைய அடுத்த அரசியல் ஒவ்வொரு நகர்வுகளும் மிகப்பெரிய அளவில் பூதாகாரமாக தான் மாறிக்கொண்டிருக்கிறத கவனிக்கலாம். இப்போது இது மாதிரியான சுற்றுப்பயணங்கள் விஜய் மேற்கொள்ள போகிறார். இதற்கு எது மாதிரியான கட்டமைப்புகள் இருக்கிறது? இதெல்லாம் கூட என் ஆனந்த் அவர்கள், அந்த மாநில பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்களிடம் கலந்து ஆலோசித்திருக்கிறார் விஜய் அவர்கள். இதுதான் உண்மை நிலை. தொடர்ந்து என் ஆனந்த் அவர்கள் மீது பொய் பரப்புரைகள், பொய் பிரச்சாரங்கள், பொய்யான கருத்துக்கள் அவர் மீது திணிக்கப்பட்டு பரப்பப்படுகிறது என்பது தான் இந்த இடத்துல கவனிக்கணும். இதில் எந்த வகையிலும் உண்மை கிடையாது. விஜய் அந்த வகையில் பார்க்கும்போது விஜய் அவர்களை கண்டு நிச்சயமாக பல அரசியல் விமர்சகர்களும் பல எதிரிகளும் திணறுகிறார்கள் என்பது இதில் தொடர்ந்து கவனிக்கலாம். இவ்வளோ நேரம் நம்மளுடைய காணொலியை பார்த்த அனைத்து நல்லுணங்களுக்கும் மிக மிக நன்றிகளை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நம்மளுடைய காணொலியை பார்த்து அனைவரும் ஆதரவு கொடுங்க. சப்ஸ்கிரைப் செய்கிறீங்க, பலர் ஆல் பட்டனை கிளிக் செய்வதில்லை. ஆல் பட்டனை நீங்கள் கிளிக் செய்தீங்களா அடுத்தடுத்து நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் நேரடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யும் போது ஆல் பட்டனை கிளிக் செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவளியுங்கள். நாங்கள் உங்களுக்கு நல்ல செய்திகளை, உண்மையுள்ள செய்திகளை கொடுப்பதற்கு காத்திருக்கிறோம். நன்றி, வணக்கம்.